100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே இன்றைக்கி 33. இன்றைக்கி டே எப்படி போச்சுன்றதை வாங்க பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்பயும் போல் எம்டி ஸ்டொமக்கில் இன்றைக்குமே கருவேப்பிலை தான் நல்லா மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தாச்சு. இன்றைக்கி ஜீரா வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம எதையுமே கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நைட்டு படுக்கும்போது துவரம் பருப்பு, பச்சை பருப்பு, இது கூட காஞ்ச மிளகா, சீரகம் எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அப்படியே ஒரு 1/2 hour அப்படியே வச்சுட்டேன். காலையில் இதான் எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டு. இது சூப்பரான ஹை ப்ரோட்டீன் ரெசிபிங்க. எல்லாருமே எடுத்துக்கலாம். சூப்பர் ஃபில்லிங்காக இருக்கும். இடையில ஒரு சின்ன கப்பில் டீயும் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷுமே ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான். கருவேப்பிலெல்லாம் போட்டு கருவேப்பிலை சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லி தோசை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த தோசை சாப்பிட்ட திருப்தி இருக்கும். நார்மல் தோசையை விட இன்னும் பெஸ்ட்டாக 100 மடங்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இந்த சட்னியும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்தது. தேங்காய் சட்னி வச்சாலுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சண்டேனாலே கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். மதியம் லஞ்சுக்கான வேலையை எல்லாமே முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பழைய சாதம் தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருந்தேன். அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு காலிஃப்ளவரை ஸ்டீமில் வேக வச்சு இது கூட கொஞ்சமாக எண்ணெய், சீரகம் சேர்த்து சால்ட், பெப்பர் சேர்த்து லாஸ்ட்டாக வெங்காயத்தை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டு இறக்குனிங்கன்னா ஸ்டீம் ஃப்ரை ரெடி ஆகிடும். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நிறைய காய்கறி சேர்த்துக்கோங்க லஞ்சில். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டுக்கு ஒரே ஒரு துவரம்பருப்பு தோசை, முட்டை தோசையை வச்சு எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு என்னென்ன சாப்பிட்றது நாளைக்கு பார்க்கலாம்.